இந்த பிரச்சனை அதிகமாக சூசைட் தான் அதிகமாக இருக்குது. நான் சூசைட் பண்ணிங்கன்னா என்னை நம்பி வந்த ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு போகவும் எனக்கு விருப்பம் இல்லை. இப்படி ஒய்ஃபை ஃபேஸ் பண்ண தெரியல, என் ரிலேட்டிவ் எப்படி ஃபேஸ் பண்ணதில்லை, ஒர்க் பண்ணுற குலீக்ஸ் கூட எப்படி ஃபேஸ் பண்ணதில்லை, சொசைட்டிலாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது தெரியல. அதாண்டி என்னோட இப்போ சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவுமே நானாகவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக பிளாக்காக இருக்கான், மைண்ட் ஃபுல்லாக ஒரே தரதாக இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்க வீட்டில் எல்லாம் தெரிஞ்சா? அதான் தெரியலமா, அவங்க என்ன அவங்க பார்க்குற எனக்கு பயமாக இருக்குது. அந்த ஃபேஸ்புக் ரிக்வஸ்ட் தனக்காக பின்னப்பட்ட வலைன்னு தெரியாமல் ஒரு பொண்ணு நினச்சி வரம்பு மீறி பேசியிருக்காரு. அது பின்னாடி இந்த சூழ்ச்சி பற்றி அவருக்கு தெரியல. அவர் பேசின அந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ் அண்ட் சாட்ஸை சோஷியல் மீடியாவை போட்டுருன்னு சொல்லி மிரட்டி அவர்கிட்ட 10 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. டவுட் வரலையா மேரிட் மேன் கிட்ட பேசுனாங்களேன்னு? எனக்கு டவுட் வரல, எனக்கு அந்த மாதிரி எனக்கு அந்த தாட்டே வரல. நான் நினச்சேன் நம்ம சேட் என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் என்ன இருக்க போகுது, நேரில் மீட் பண்ணாவது இருக்கேன், அந்த சேட்டை அவங்க பண்ணாதான் நம்ம பேச போகிறோம். மோஸ்ட்லி வீட்டில் வந்து ஒய்ஃபு தெரியாமல் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த தாட் எனக்கு வரல. ரொம்ப இன்டிமிஸியாக போன அப்புறம் வீடியோ கால் பேசான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க 1 or 2 days சொல்லியிருந்தாங்க. அந்த 1 or 2 days வந்து நான் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏகலை வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு 2 days கழிச்சு ஓகே சொல்லிட்டாங்க. நான் 2 பேரும் நியூ விலைகள் பேசினாங்க. பேசும்போது அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியல. ஒரு நாள் கழிச்சுட்டு அடுத்த நாள் அவங்க நார்மலாக சொல்லுவாங்களே, நான் சொல்கிற வரைக்கும் நான் மெசேஜ் பண்ண நீ மெசேஜ் பண்ணாதீங்கன்னு. அந்த மெசேஜ் நான் வெயிட் பண்ணிருந்தேன். ஆனால் மெசேஜ் அந்த 1 day ஃபுல்லாக வரல. அந்த 1 day பிஃபோர் தான் நாங்கள் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கினேன். ஓகே சரி, அவங்க அந்த சொன்ன காரணம் நான் மெசேஜும் காலை இதுவும் பண்ணவே இல்லை. எனக்கு என்ன பையனா, இப்போ அவங்க என்ன வீட்டில் மாட்டிப்பாங்களா, அவங்களும் ஃபேமிலி பற்றி பெருசாக சொல்ல. பட் ஆனால் அவங்க அன்மையிலிக்கேட் இல்லை. சரி, வீட்டில் தான் மாட்டிருப்பாங்களே, வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஒர்க் ப்ளேஸ் இருப்பான்னு சொல்லி நான் கால் பண்ணல. பட் ஒரு ஹாஃப் டேக்காக ஒரு ஈவினிங் மேலே எனக்கு வேற ஒரு நம்பர் தான் ஒரு கால் வந்துச்சு. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிடும் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ பார்க்கும்போது நாங்கள் இவ்வளோ நாள் 1 month பேசின முக்கியமான இன்டிமேசி சேட்ஸு, அந்த ரெக்கார்டு வீடியோ மட்டும் சென்ட் பண்ணாங்க. ஸ்பேம்னு வரலையா கால்? நார்மல் கால் தான், ஸ்பேமில் நார்மல் கால் தான். டிஃப்ரெண்ட் ஆள் பேசுகிறாங்க. லேடிஸ் வாய்ஸ் வருது, ஜென்ஸ் வாய்ஸு. எனக்கு யாருன்னா தெரியவே இல்லை. அப்புறமேட்டு எனக்கு ஒரு ஹாஃப் டே கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு, இது வந்து எல்லாமே ஸ்கேமு, நான் வந்து மாட்டிட்டேன் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அதுதான் வெளியே அந்த பொண்ணு நம்பர் கொடுத்துருந்தாங்களே, கால் பண்ண ட்ரை பண்ணீங்களா? நம்பர் சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு. அந்த அவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்போதான் நான் அந்த அக்கௌண்ட் போய் செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது ஃபேக் அப்படின்னு. அப்புறமா தான் கண்டுபிடிச்சு. அவங்க என் ஃபோனை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் போலீஸ் பண்ணாலே அவங்களுக்கு தெரியும். இப்போ சோஷியல் மீடியா ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க. அதான் என்னோட ஹேக் பண்ணிட்டு எனக்கு எப்படி தெரியும்னா, என்னுடைய முக்கியமான நம்பர்லாம் சென்ட் பண்ணாங்க. என்னுடைய ஃபேமிலி நம்பரு, முக்கியமான ரிலேட்டிவ் நம்பர்லாம் சென்ட் பண்ணாங்க. நான் யாரெல்லாம் லாஸ்ட்டாக பேசணுன்ற டீட்டெயில் வரைக்கும் சென்ட் பண்ணாங்க. பட் இது வந்து எனக்கு இது வந்து ஆர்கனைஸ் கிரைம் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு பிளான் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. நீங்க அவங்க கிட்ட கேட்டிங்களா, பிளாக்மெயில் பண்றவங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணா கேட்டால் அவங்க ஸ்ட்ரைட்டாக மணி தான் சொல்கிறாங்க. என்கிட்ட இல்லை அப்படி சொன்னால், உன்னுடைய சோர்ஸ் இது எவ்வளோ என் பண்ண தெரியும், உங்கள் ஃபேமிலி பேக்கப் இதெல்லாம் தெரியும், நீ இதெல்லாம் பண்ணலாம், அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவான். எவ்வளோ காசு கேட்டிருக்காங்க உங்ககிட்ட? 10 லட்சம் கேட்டாமல் ஃபைனலாக வந்து 7 lakh முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யார்கிட்டயே ஷேர் பண்ணியிருக்கீங்களா இதை பற்றி? இல்லை, எனக்கு நான் இந்த இன்டர்கெஸ்ட் மேரேஜ் பண்ணனால எனக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப குறைஞ்சிச்சு. ஆமாம், பேசுவாங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. ஏன்னா நான் வந்து இங்கே ஒர்க்கு ஃபேமிலியோட தான். நான் நேட்டிவ் ஃபுல்லாக அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாங்க. இங்கே ஒர்க்கில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். சும்மா ஹாய் பாய், ரொம்ப யாராவது ஆஃபீஸில் பேசுறதா சரி, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது பார்த்து உங்கள் ஒய்ஃப் எதுவும் கேட்கலையா ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு? அவங்களும் கேட்பாங்க, அப்பப்போ கேட்டு இருப்பாங்க, நீங்கள் ரொம்ப மாட்டிங்க, எனக்கும் குழந்தைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லாங்க. நான் இந்த மாதிரி குழந்தைக்காக உனக்காக தான் நான் உழைச்சிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன், அதனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், எனக்கு கேட்டால் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், டென்ஷனாக இருக்கான்னு சொல்லி அவங்க பேச்சடி கட் பண்ணியிருப்பாங்க. புரியுது. போலீஸ் கிட்ட போகிறதுக்கு எதுவும் உங்களை ஸ்டாப் பண்ணுது? போயிருக்கலாம்ல. அவங்க எப்படி பண்ணாலும் நீங்கள் போனாலும் வீடியோ ரிலீஸ் பண்ணி சொல்கிறாங்க. அந்த பயம் எனக்கு அதிகமாக இருக்குது. எப்படி ஒய்ஃபை ஃபேஸ் பண்ண தெரியல, என் ரிலேட்டிவ் எப்படி ஃபேஸ் பண்ணதில்லை, ஒர்க் பண்ணுற குலீக்ஸ் கூட எப்படி ஃபேஸ் பண்ணதில்லை, சொசைட்டிலாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது தெரியல. அதாண்டி என்னோட இப்போ சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவுமே நானாகவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக பிளாக்காக இருக்கான், மைண்ட் ஃபுல்லாக ஒரே தரதாக இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்கள் வீட்டில் எல்லாம் தெரிஞ்சா? அதான் தெரியலமா, அவங்க என்ன அவங்க பார்க்குற எனக்கு பயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒய்ஃப்லாம் ஒரு 10 நிமிஷம் தான் பேசுவேன். இப்போ அவங்ககிட்ட பேச கூட என்னால் முடியல. ஒய்ஃபு குழந்தையும் மோஸ்ட்லி நான் அவங்கள அவாய்ட் பண்ணிடுறேன். இந்த 1 week நம்ம கில்ட்டியாக இருக்கிறதுனால எனக்கு என்ன தோணுன்னா, அவன் போலீஸில் போனாலும் வீடியோ ரிலீஸ் பண்ணி தான் தோணுது, போகிறதுனாலே வீடியோ ரிலீஸ் பண்ணி தான் தோணுது. இப்போ என்ன பண்ணுறது, லாஸ்ட் 1 week அந்த சாப்பாடு தூக்கம் அதை பற்றி எந்த நினைப்பும் கிடையாது. ஒரே நினைப்பு, இந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வரணும், வீடியோ வெளியே வராமல்
இருக்குன்னா இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டுமே வீடியோ வெளியே வரக்கூடாது, இந்த பிரச்சனை வெளியே வரணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான். பாடி ரொம்ப படப்படன்னு இருக்கா? அவன் ஃபுல்லாக பயதெல்லாம் இருக்குது. இந்த பிரச்சனை அதிகமாக சூசைட் தான் அதிகமாக இருக்குது. நான் சூசைட் பண்ணிங்கன்னா என்னை நம்பி வந்த ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, இதெல்லாம் விட்டுட்டு போகவும் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த பிரச்சனையை முடிச்சிடு. எனக்கு வந்து இப்போ என்னென்னா சூசைட் பண்ணக்கூடாது, பிரச்சனையை முடிக்கணும். அதுக்கு வழியில் தெரியல. நீங்கள் அந்த பிளாக்மெயில் பண்ணவங்களை திருப்பி காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களா? அவங்க நம்பர் வச்சு ஏதாவது ஹேண்டில் பண்ணீங்களா? நான் ட்ரை பண்ணேன். என்கிட்ட அவங்க ஒரு நம்பர் தான் இருந்தது, அவன் அக்கௌண்ட் டிஏ கிட்டேச்சு. நான் ட்ரை பண்ணால் நான் ரீச் ஆகல. பட் ஆனால் அவங்க ஸ்கேம் பண்ணுறது ரிப்பீட்டடாக கால் ஒரு ஒன் டேக்கு ஒரு 3-4 டைம் வந்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நம்பர் வந்து கால் பண்ணுறாங்க. அது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஏஏன்னு பேசுகிறாங்க, டிஃப்ரெண்ட் வாய்ஸில் வருது. ஸோ ஆக்சுவலாக அந்த வீடியோவே ரெக்கரோட வீடியோ தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் வந்தாலும் அவங்க இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எனக்கு பார்த்தோமா தெரியுது, இவங்க ரொம்ப ஆர்கனைஸான மெம்பர்ஸ், ஸ்கேம் மெம்பர்ஸ்னு. அந்த அவங்க பேசுகிற மேட்டர்லாம் புரியுது. பட் எனக்கு பயம் அதிகமாக இருக்குது. மற்றவங்க வரும்போது எனக்கு அது ஒரு நியூஸாக தான் இருக்குது, எனக்கு வரும்போது ஒரு இன்சிடென்ட்டாக மாறுது. புரியுது, ஏதாவது தப்பாக பண்ணி லீக் ஆகிடுமோ எனக்கு. அது மற்றவங்க அது நியூஸாக இருக்குது, எனக்கு வந்து எமோஷனலாக மாறுது அது. அதனால் நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டே தான் இருக்கேன். நிறைய ஆர்டிக்கலில் படித்தேன், நிறைய பார்க்கும்போது அது நியூஸாக எனக்கு தெரியுது. ஒரு நியூஸாக ஒரு ஆர்டிக்கல் தெரியுது, எனக்கு வரும்போது ஒரு பெரிய ட்ராஜடியே தெரியுது.